ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஏவாவேலு இப்போ இவங்க இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. 100 நாளைக்குள்ள நடவடிக்கையான ஒரு மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருந்தார். தொட்டவங்களை விடமாட்டோம் அப்படின்னு சட்டசபையில் சொல்லியிருக்கிறாரு. முதலமைச்சர் விரும்புவதை டிவிஎஸ்சி செய்யும். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் வந்து இப்படி தான் ஒரு முடிவு எடுப்பாங்களா? இது வந்து ஒரு முன்னையான முடிவு, மொக்கையான முடிவு அப்படின்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு அந்த கட்டுரையில் பதிவு பண்ணியிருக்கிறார். எரியிற நெருப்பில் இஸ்லாமியர்களை தூக்கி போட்டு கொலைகள் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு குஜராத் இன படுகொலைகளின் உச்சத்தில் என்டிஏவில் பங்கு பெற்றது மட்டும் இல்லாமல் நரேந்திர மோடிக்கு துதிப்பாடி அவர்கள் வெண்சாமரம் வீசியவர்கள். திருமதி ஜெயலலிதான்னு அந்த கடிதத்தில் வந்து 5 இடங்களில் திருமதி ஜெயலலிதான்னு எழுதியிருந்தார். இது எவ்வளவு ஆபாசமான வார்த்தை. முகப்பு கட்டுரையில் கருணாநிதி எழுதுனது தான் அரெஸ்ட்டுக்கு காரணமாச்சு. அன்றைக்கி ராத்திரி பிடிச்சி உள்ளே போட்டது அதுக்கு தான் தர ஆச்சு இழுத்துன்னு போனது. திமுக உள்ளொன்றும் வெளியொன்றுமாக இருக்கிறது. உள்ள ஒரு மாதிரி இருக்கிறாங்க, வெளியே ஒரு மாதிரி. 100% உண்மைங்க. 100% உண்மை. 100% உண்மை. திமுக, அண்ணா திமுக, பிஜேபி 3 பேரும் ஒன்று தான். 29 எலெக்ஷனில் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து கூட்டணி வைப்பாங்க. எழுதி வைத்துக்கொள்ளுங்க. மின்கட்டணம் உயர்த்தப்படாது அப்படிங்கிறது தான். போன வருஷம் ஸ்டாலின் பண்ண தப்பு. அது முந்தின வருஷம் ஏற்றுட்டு போன வருஷம் ஒரு ஏற்றலை. ஆனால் இந்த வருஷம் எலெக்ஷன் இருக்குன்னு வெள்ளை அறிக்கையில் இன்னும் பல விஷயங்கள் வந்துட்டு ஆனால் சில விஷயங்கள் வந்து ஒரு நிறையா திமுக ஆட்சியில் நடந்த ஊழல் முறைகேடு அதெல்லாம் களையப்பட்ட விஷயங்களை வந்து விளக்குறாரு. அது பாராட்டுக்குரியது. இந்த பணம் எங்கே போச்சு? மின் வாரியத்துக்கும் வரல, மக்களுக்கும் பணம் பலன் அளிக்கலை. ஒன்று மின் வாரியத்துக்கு வந்திருக்கணும், இல்லை இப்போ எண்ட் யூஸருக்கு போயிருக்கணும். 2 பேருக்குமே இல்லை. அப்போ குடும்பத்துக்கு போச்சா, மாப்பிள்ளைக்கு போச்சா, மகனுக்கு போச்சான்னு அவர் கேட்குறாரு. அங்கே தான் இருக்குது சூட்சமே. ஸோ அந்த பார்ட்டி ஃபண்ட் வந்துட்டு அது பார்ட்டிக்கு தான் போயிருக்குமா சார், இல்லை வந்துட்டு எப்படி அதை பார்ட்டி ஃபண்டுன்றது குடும்பத்துக்கு போயிருக்கும், அவ்வளோதான். வரலாறுல இல்லாது தமிழ்நாடு வரலாறுல ஆளுங்கட்சியோட யூனியன் உட்பட பார்ட்டி ஃபண்டு கேட்டு மிரட்டுறாங்கன்னு டிஜிபி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது வரலாறு காணாத நிகழ்வு. ஒரு நடவடிக்கையுமே ஸ்டாலின் கவர்மெண்ட் எடுக்கல. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சார், அடுத்ததாக இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மின்கட்டணம் உயர்த்தப்படாது அப்படிங்கிறது தான். அது வந்து எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அது ஒன்றும் சந்தோஷமான விஷயம்லாம் நினச்சிக்காதீங்க. அந்தந்த வருஷத்துக்கு ஏற்றாமல் தள்ளி போட்டாங்கன்னா பெருசாக அவங்க தலையில் விடிய போகுதுன்னு அர்த்தம். ஓகே, அப்படி ஒன்றும் அது சந்தோஷமான விஷயம்லாம் கிடையாது. அது போன வருஷம் ஸ்டாலின் பண்ண தப்பு. அது முந்தின வருஷம் ஏற்றுட்டு போன வருஷம் ஒரு ஏற்றலை. ஆனால் இந்த வருஷம் எலெக்ஷன் இருக்குன்னு இதை பாருங்கள். ஏற்றலைன்னா அந்த செலவை கவர்மெண்ட் ஏற்றுக்க போகுதுன்னு அர்த்தம். இன்றைக்கி வந்து நிர்மல்குமார் சொன்னதில் வந்து அவர் அந்த அந்த ரிவிஷனே இல்லைன்றாரு. எனக்கு என்னமோ அது தவறான தகவல்னு தோடுது. ஆண்டுக்கு தோறும் அது ஏற்றப்படும். அதை நீ வந்து 3 வருஷத்துக்கு திடீர்னு தூக்கி யூனிட்டுக்கு 20 ரூபாய் ஏற்றுறதுக்கு வருஷம் 5 ரூபாய் ஏற்றினா மக்கள் தாங்கிப்பாங்க. பஸ் கட்டணத்தை ஏற்றாத மாதிரி 10 வருஷம் பஸ் கட்டணத்தையே ஏற்றாமல் ஜெயலலிதா 2001 2011 வரைக்கும், அதில் நடுப்புற 5 வருஷம் திமுக கவர்மெண்ட்டு 11 வந்தப்போ ஒரே ஸ்ட்ரோக்கில் மின் கட்டணம், பேருந்து கட்டணங்கள், பால் கட்டணம் எல்லாத்தையும் ஏற்றினாங்க. அந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் வந்து வந்த புதுசு லோக்கல் பாடி எலெக்ஷன் வரைக்கும் ஏற்றக்கூடாதுன்னு பார்க்குறாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே, அதனால் மின்துறை அமைச்சரோட இந்த முடிவு வேணால் வெளிப்பார்வைக்கு பார்க்கும் பொழுது இது ஏதோ சரியாக இருக்கலாம், மகிழ்ச்சியெலாம் இருக்கலாம். இதில் ஒரு மகிழ்ச்சியும் கிடையாது. பாப்புலிஸ்ட் ஸ்கீம் இது, அவ்வளோதான். லோக்கல் பாடி எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் முதல் தடவையாக ஜெயிச்சு வந்திருக்காரு. உள்ளாட்சி அமைப்புகளை ஜெயிக்கணுன்ற அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது. ஏன்னா உள்ளாட்சிகள் அவங்களுக்கு பிரதிநிதிகளே கிடையாது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணுறதுக்கு கட்டண உயர்வுகள் எதுவும் இல்லாமல் இப்போதைக்கு பார்த்துக்கணுன்றாங்க. என்னுடைய அசஸ்மெண்ட்டு லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் 8 மாதத்தில் நடத்தி முடிப்பாங்க. அது முடித்த பிறகு ஏற்றுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வெள்ளை அறிக்கையில் இன்னும் பல விஷயங்கள் வந்துட்டு ஆனால் சில விஷயங்கள் வந்து அவர் நிறையா திமுக ஆட்சியில் நடந்த ஊழல் முறைகேடு அதெல்லாம் களையப்பட்ட விஷயங்களை வந்து விளக்குறாரு. அது பாராட்டுக்குரியது தான், அதில் சந்தேகமே கிடையாது. 15,000 பேர் நம்ம புதுசாக வேலைக்கு எடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒப்பந்ததாரர்கள்கிட்ட அந்த வெண்டார்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணவங்களுக்கெல்லாம் 6 மாதமாக சம்பளம் கொடுக்காமலாம் வயிற்றில் அடிச்சிருக்காங்க. இத்தனைக்கும் மின் வாரியத்துலேருந்து அந்த வெண்டார்ஸுக்கு பணம் போயிருக்குது. அதெல்லாம் களைவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இருக்காங்க. சம்பளம் கிடைக்காம ஏமாந்தவங்க கிரிமினல் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அந்த லூப் ஹோல்ஸை ப்ளக் பண்ணுறதுக்கான வேலைகள் நடக்குது. அது பாராட்டுக்குரியது. பட் மின்கட்டண உயர்வு இல்லை என்பது வந்து அது எனக்கு என்னமோ சரியான உயர்வா. ஏன்னா இது பின்னால் பெருசாக அவங்க நம்ம தலையில் தான் விடிய போகுது. அது இப்போதைக்கு அவங்க அதை பண்ணுறாங்க லோக்கல் பாடி எலெக்ஷன் மனசில் வச்சு. பட் மின் வாரியத்துக்குள்ளே நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல்களை களைவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன.
எந்த அளவுக்கு அதில் வெற்றி பெறுவாங்கன்னு தெரியாது. பட் அது பாராட்டுக்குரியது. அந்த விதத்தில் கடந்த அவங்க என்னன்னா சொல்றது வந்து நிறைய விஷயங்கள்ல கன்சியூமர் பர்சன்டேஜ் வந்து கடந்த 5 ஆண்டுகளில் தான் ரொம்ப கம்மி. எண்ட் யூசர்ஸ் வந்து 14% தான் வந்துட்டு இன்க்ரீஸே ஆயிருக்கிறாங்க. ஆனால் செலவினம் இங்கே அதிகமாக ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அப்போ வந்து இங்கே நிறைய விஷயங்கள் களையப்பட்டு லாபகரமாக இயங்குச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு கரண்ட் பில் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்கா? அப்படிலாம் பில்லெல்லாம் யோசிக்கலாம். கம்மியாகலாம் வாய்ப்பே கிடையாதுங்க. வாய்ப்பே இல்லை. நேஷ்னல் சினாரியோ இது வந்து 2003 சட்டப்படி அது ஏறிட்டு தான் போகும். ஆண்டுதோறும் ஏறும். வேணால் ரொம்ப பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தால் வேணால் ஓரளவு குறைக்கலாமே, மின் கட்டண உயர்வு தவிர்க்க முடியாது. மறுபடியும் சொல்கிறதுனா உங்களுக்கு வந்து இது 3 வருஷம் அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்கள் ஒரு 5 ரூபாவோ 6 ரூபாவோ ஏற்றுறது உசிதமானது. அதை தாண்டி 3 வருஷம் 4 வருஷம் ஏற்றாம விட்டு திடீர்னு 10 ரூபாய் 20 ரூபாய் ஏற்றுறது தான் சுமையாக மாறுது. ஊழல் பெரிய அளவில் மின் வாரியத்தில் தாண்டவம் ஆடி இருக்கு. அதை சொல்கிறாரு அவர். ஒரு கட்டத்தில் வந்து அவர் சொல்லும் பொழுது இந்த பணம் எங்கே போச்சு, மின் வாரியத்துக்கும் வரல, மக்களுக்கும் பணம் பலன் அளிக்கலை. ஒன்று மின் வாரியத்துக்கு வந்திருக்கணும், இல்லை இப்போ எண்ட் யூஸருக்கு போயிருக்கணும். 2 பேருக்குமே இல்லை. அப்போ குடும்பத்துக்கு போச்சா, மாப்பிள்ளைக்கு போச்சா, மகனுக்கு போச்சான்னு அவர் கேட்குறாரு. அங்கே தான் இருக்குது சூட்சுமே. அப்போ அது போயிருக்குன்னா கண்டுபிடிச்சி அவர்களை யாருக்கு போச்சோ அவங்கள சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது மந்திரியோட கடமை. அதை செய்வாரான்னு பார்க்கணும். கடந்த 2-3 நாளாக வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக ட்ரெண்டிங்காக இருக்கிற வேர்டு வந்து இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு. ஸோ அந்த பார்ட்டி ஃபண்ட் வந்துட்டு அது பார்ட்டிக்கு தான் போயிருக்குமா சார், இல்லை வந்துட்டு எப்படி அதை பார்ட்டி எடுத்துக்கலாம்? ஃபண்டுன்றது குடும்பத்துக்கு போயிருக்கும், அவ்வளோதான். மந்திரிங்க அந்த பதவியில் இருந்தவங்களுக்கு போயிருக்கும். பார்ட்டி ஃபண்டுக்கு என்ன ஆதாரம்னு குதிக்கிறானுங்க. பார்ட்டி ஃபண்டுக்கு ஆதாரம் எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை. ஸ்டாலின் சிஎம்மாக இருக்கும்போதே டாஸ்மாக்லேருந்து ஊழியர் சங்கங்கள், எல்லா ஊழியர் சங்கமும் திமுகவோட எல்பிஎஃப் உட்பட எல்லா ஊழியர் சங்கங்களும் டிஜிபி ஆஃபீஸில் போய் டெலிகேஷனாக போய் ஒரு 100 பேர் போய் கம்ப்ளைண்ட்டே கொடுத்தாங்க, பெட்டிஷன் கொடுத்தாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு எங்களை மிரட்டி வாங்குறாங்க, கரூர் கேங்குன்னு. இது வெளிப்படையாக நடந்தது. அன்றைய டிஜிபி சங்கர் ஜிவால்கிட்ட எல்லா யூனியனும், திமுக யூனியன் உட்பட சிஐடியு எல்லா யூனியனும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு டிஜிபி ஆஃபீஸ் வளாகத்திலே ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாங்க. கரூர் கேங்குன்னு சொல்லி எங்ககிட்ட பணம் வாங்குறாங்க, பார்ட்டி ஃபண்டு தான் வாங்குறாங்க. ஆதாரம்னா இதை விட வேறு என்ன ஆதாரம்? அதுக்கு பிறகு அடுத்த 2-3 நாள் கழிச்சு இடதுசாரி தலைவர்கள் எல்லாம் போய் ஸ்டாலினை பார்த்து, முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து மனு கொடுத்தாங்க. நீங்கள் பார்ட்டி ஃபண்டுன்னு, கரூர் கேங்கு பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்குறாங்கன்னு சொல்லி ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இன்றைக்கி எங்கே பார்ட்டி ஃபண்டுக்கு ஆதாரன்றாங்க? இதை விட என்ன ஆதாரம் வேணும்? டிஜிபி ஆஃபீஸில் கொடுத்த பெட்டிஷன் இன்னமும் டிஜிபி ஆஃபீஸில் தான் இருக்கும். டிஜிபி ஒன்று வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்க முடியாது, ரிட்டையர் ஆகி போனாலும். அந்த பெட்டிஷன் எடுத்து பார்த்தாலே உனக்கு தெரிய போகுது. 2வது மீடியாவில் வெளிப்படையாக வந்திருக்கு, பார்ட்டி ஃபண்டு கேட்டு மிரட்டுறாங்கன்னு. எல்லா யூனியனும் போய் வரலாறுலேயே இல்லாதது, வரலாறில் இல்லாது, தமிழ்நாடு வரலாறில் ஆளுங்கட்சியோட யூனியன் உட்பட பார்ட்டி ஃபண்டு கேட்டு மிரட்டுறாங்கன்னு டிஜிபி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது வரலாறு காணாத நிகழ்வு. ஒரு நடவடிக்கையுமே ஸ்டாலின் கவர்மெண்ட் எடுக்கலை. அப்போ பார்ட்டி ஃபண்டுன்னா என்னான்னு இன்றைக்கி ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாங்க. ஸோ அது மாதிரி இப்போ இன்றைக்கி ஏவாவேலு அவர்களுடைய வீட்டில் வந்துட்டு டிவிஎஸ்சி வந்துட்டு ரைட் பண்ணிட்டு இருக்காங்க, பார்க்க முடியுது. அதாவது கரூரில் சாலையே போடாமல் 3.5 கோடி ரூபாய் வந்துட்டு செலவு பண்ணதாக காண்பிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு வழக்கில் வந்து அவங்க இந்த நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. இது மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே அதிமுகவை சார்ந்த நிறைய பேர் மேலே டிவிஎஸ்சி இது மாதிரி விஷயங்கள்ல பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது கிடப்பில் போடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ அது மாதிரியே தான் நடக்குமா இந்த விஷயங்களும்? அது நீங்கள் போய் அங்கே கேட்கணும், விஜய் தான் கேட்கணும் அதே மாதிரி நடக்குமான்னு. ஏன்னா ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தப்போ 5-6 மந்திரிங்க மேலே ரெய்டு பண்ணார். அதில் ஒரு 2-3 பேர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டாங்க. மற்ற மந்திரிங்க மேலே சார்ஜ் ஷீட் போடலை. அதை தாண்டி வந்து மொத்தம் 13 மந்திரிங்க மேலே அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இன்க்ளூடிங் ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ் மேலே கம்ப்ளைண்ட்டு நாங்கள் வந்தால் அவங்கள உள்ள தள்ளுவோம்லாம் சொன்னாங்க. அவங்க மேலே ரெய்டு நடக்கலை, எஃப்ஐஆர் இல்லை, எதுவுமே இல்லை. மீதி ஒரு 6 மந்திரிங்க மேலே போட்டாங்க. அந்த 6-7 மந்திரிங்க மேலே ரெய்டு பண்ணாங்க. அதில் 2 பேர் மேலேயோ என்னமோ 3 பேர் மேலேயோ சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அதோட அவ்வளோதான். இப்போ இவங்க இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. 100 நாளைக்குள்ளே நடவடிக்கையான ஒரு மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஏவாவேலு, அது ரொம்ப வளமான இலாக்கா, பொதுப்பணித்துறை, அதில் தான் அவர் அந்த துறை மந்திரியாக இருந்த ஒரு வீட்டில் தான் 12 இடங்கள் அவருக்கு சொந்தமான இடங்களில் வருமான டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்பு போலீஸ் சோதனை நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க அந்த மந்திரிங்க, பழைய மந்திரிங்க அத்தனை பேரும் விவரம் அறிந்தவர்கள், அவர்கள் வந்து அனுபவத்தில் தோய்ந்தவர்கள் நன்றாக. அதனால் அவங்கள வீட்டிலலாம் ஏதாவது இருக்குமானலாம் எனக்கு தெரியல, துடை தெரியப்பட்டு இருக்கும். ஒரு தடவை 2001 ஜெயலலிதா முதலமைச்சராக திரும்ப வந்தப்போ 96-2001 கருணாநிதி கவர்மெண்ட்டில் மந்திரியாக இருந்தவங்க வீட்டில், அதில் ஒரு முக்கியமான ஒரு மந்திரி, கருணாநிதிக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு மந்திரி அவர், இப்பொழுது வயது மூப்பு காரணமாக அரசியலேருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். அண்ணா நகரில் ஒரு வீட்டில் வந்து ரெய்டு நடந்தது. அப்போ நான் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன். விடிய விடிய ரெய்டு, அங்கே சுற்றி பார்க்குறாங்க, ஒன்றுமே இல்லை.
அப்புறம் லாக்கரை திறந்து பார்க்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் லாக்கரை திறந்து பார்த்தாங்க. எந்த அளவு நகைச்சுவை உணர்வு மிக்கவர் அந்த மந்திரினா, லாக்கரை திறந்து பார்த்தா ₹1 காயின் இருந்தது. இத்தனைக்கும் அவர் எவ்வளவு செல்வாக்கு மிக்க மந்திரி என்பது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி இந்த மந்திரிங்கள்லாம் ஒன்றும் ஜெயலலிதா மாதிரி வீட்லேயே 64 கோடிக்கு சொத்தை சேர்த்து வைக்கிற முட்டாள்கள் கிடையாது இவங்கெல்லாம். இவர்களெல்லாம் வந்து பழுத்த அனுபவஸ்தர்கள். அதுவும் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள்லாம் வந்து அனுபவத்தில் தோய்ந்தவர்கள் அவர்கள். பட் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸில் சில நேரங்களில் மாட்டுவாங்க. அது ஒன்று நடக்கும். கையில் பொண்ணும் பொருளும் இல்லாட்டியும் ஜெயலலிதா மாதிரி வீட்டில் 10,000 பட்டு புடவை, 800 செருப்பு, இந்த மாதிரிலாம் வச்சுக்கின்னு மாட்டுறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. அது ரொம்ப அனுபவமின்மையால் நிகழ்ந்த கோளாறு. இவங்கெல்லாம் வந்து அப்படி கிடையாது. இவங்கெல்லாம் வந்து அனுபவஸ்தர்கள். பட் எவ்வளவு தான் அனுபவஸ்தர்களாக இருந்தாலும் எங்கேயாவது ஒரு தவறு நடக்கும். சில விதமான ஊழல்கள் வந்து டாக்குமெண்ட்ரி நேச்சர், டாக்குமெண்ட்ஸ்லேயே பிடிச்சிடலாம் ஈஸியாக. அந்த அளவுக்கு டிவிஎஸ்சி போகுமா? டிவிஎஸ்சியோட மேண்டேட் என்ன? ஏன்னா பேசிக்கலி இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மேண்டேட். முதலமைச்சர் விரும்புவதே டிவிஎஸ்சி செய்யும். முதலமைச்சர் நிறுத்திக்குவாங்க இதோடனா அவங்க நிறுத்திப்பாங்க, இல்லை தொடர்ந்து போங்க அப்படின்னா போவாங்க. இதுக்கு அடுத்த ப்ராசஸில் வந்து அசஸ்மெண்ட் நடக்கும். அசஸ்மெண்ட்டுக்கு பிறகு சார்ஜ் ஷீட் போடுவாங்க, வழக்கு நடக்கும். பட் இன்னொன்று என்னென்னா, இந்த சோதனைகளின் முடிவில் சோதனைகளுக்கு உள்ளானவர்கள் கைது செய்யப்படுவார்களா என்பது தான் சுவாரஸ்யமான நிகழ்வு. தொட்டவங்களை விடமாட்டோம் அப்படின்னு சட்டசபையில் சொல்லியிருக்காரு. விடமாட்டோன்றது வந்து வழக்கு போட்டுட்டு கோர்ட்டு முடிவு பண்ணட்டும்னு விட்டுருவாரா அல்லது கைது பண்ணுவாராங்களான்றது தான் இப்போ கேள்வி. 96 2001 96 ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் கொள்ளை அடித்தவங்கள கருணாநிதி வந்தோடனே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டார். ஜெயலலிதாவே உள்ளே போட்டார் 2001. இன்னும் சில மந்திரிகளை உள்ளே போட்டாங்க, முன்னாள் மந்திரிகளை. ஆனால் ஜெயலலிதா 2001 வந்தப்போ அவங்க ஒரு புது ட்ரெண்டை உருவாக்குனாங்க. அரெஸ்ட் பண்ணல, வழக்கு மட்டும் நடக்கும். சார்ஜ் ஷீட் போட்டு வழக்கு நடக்கும், சோதனை நடக்கும். சோதனைக்கு பிறகு விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள். விசாரணைக்கு பிறகு சார்ஜ் ஷீட் போடுவாங்க, கேஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ஆட்சி மாறணும்னு அந்த கேஸையும் அவங்க ஊற்றி மூடுவாங்க. அதேமாதிரி 2011 16 2006 11 கருணாநிதி கவர்மெண்ட்லேயும் அந்த 91 96 கொள்ளையடிச்ச மந்திரிங்களை அரெஸ்ட் பண்ண மாதிரி அரெஸ்ட் பண்ணல, வெறும் சார்ஜ் ஷீட் மட்டும். அது ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும். நான் ஒன்றும் அரெஸ்ட் பண்ண மாட்டேன், நீ என்ன அரெஸ்ட் பண்ண மாட்டேன். கொள்ளையடிக்கிறது அடிச்சுக்கோ, மாட்டினா உன் சாமர்த்தியம், மாட்டாமல் தப்பிக்கிறது. மாட்டினா கோர்ட்டில் எப்படி விடுதலை ஆகுறதுன்னு உன் சாமர்த்தியன்றது. இப்போ நாங்கள் விடமாட்டோன்னு அவர் சொல்லியிருக்காரு. 91 96 ஸ்டாலின் ஜெயலலிதா கவர்மெண்ட்டை மந்திரிகளை ஹேண்டில் பண்ண மாதிரி கருணாநிதி அரெஸ்ட் பண்ண இருப்பார். அந்த மாதிரி இப்போ இந்த கவர்மெண்ட்டில் டிஎம்கே மினிஸ்டர்ஸ் மீதான கரப்ஷன் ஆக்டிவிட்டி, ஆன்டி கரப்ஷன் ரெய்ட்ஸில் அவர்கள் கைது செய்யப்படுவார்களா அல்லது வெறும் சார்ஜ் ஷீட் போட்டுட்டு விட்டுருவாங்களான்றதை நம்ம பார்க்கணும். கைது பண்ணாங்கன்னா கொஞ்சம் பரபரப்பு இருக்கும். கைது பண்ணலைன்னா 4 நாள் ரெய்டு பற்றி பேசுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. அப்புறம் 10 நாள் பொறுத்து இன்னொரு மந்திரி மேலே ரெய்டு போவோம். இது வழக்கமான கிம்மிக்கா? ஏன்னா ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்தோன்னே இப்படி தான் நடந்தது, அப்புறம் ஒன்றுமே நடக்கலை. அந்த மாதிரி போயிடுமான்றதையும் நம்ம கவனித்து பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். நிறைய வந்துட்டு நான் யாரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழக செயலாளர் வந்துட்டு சண்முகம் அவர்கள் மேலே நடக்கிற அந்த விமர்சனங்கள். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, முரசொலியில் அவர் எழுதின கட்டுரை எடுத்து அதுக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்கங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அவர் முன்னாடி 3 வாய்ப்புகள் தான் இருந்தது அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார் அவரோட கட்டுரையில். அந்த 3 வாய்ப்புகளை எடுத்து இவங்க விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் வந்து இப்படி தான் ஒரு முடிவு எடுப்பாங்களா, இது வந்து ஒரு முன்னையான முடிவு, மொக்கையான முடிவு அப்படின்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு அந்த கட்டுரையில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், தனி மனித தாக்குதல், முன்னையான முடிவு, மொக்கையான முடிவு என்பது விஜய் முதலமைச்சராகிவிட்டாரே என்ற யதார்த்தத்தை தாங்க முடியாத வைத்தறிச்சலில் முரசொலி எழுதிய கட்டுரை. வேற ஒன்றுமே கிடையாது. 99 2004 வாஜ்பாய் அரசாங்கத்தில் நீங்கள் பங்கு பெறும் பொழுது என்னவெல்லாம் பேசினீர்கள், அதை கொஞ்சம் நினைவு கூர்ந்தா வேறு எந்த கட்சியை பற்றியும் மார்க்சிஸ்டுகள் உட்பட யாரை பற்றியும் விமர்சிக்கக்கூடிய தார்மீக தகுதியோ அருகதையோ திமுகவுக்கு இல்லை என்பது குறைந்தபட்ச மனசாட்சி உள்ளவர்களுக்கு தெரியும். ஆர்எஸ்எஸ்ஐ ஒரு சமுதாய இயக்கம் என்று ஜூன் மாதம் முதல் வாரத்தில் 99 முரசொலியில் எழுதியவர் கருணாநிதி. குஜராத் இன படுகொலைகளின் பொழுது 2002 பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 3 மாதங்கள் கிட்டத்தட்ட அது ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று திரும்ப திரும்ப சொன்னவர் கலைஞர் கருணாநிதி. சட்டமன்றத்துக்கு உள்ளே குஜராத்திலையும் நாடாளுமன்றத்துலேயும் குஜராத் முதலமைச்சர் மோடியையும் பிரதமர் வாஜ்பாயையும் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலேயும் குஜராத் இனப்படுகொலைகள் சம்பந்தமான விவாதங்களில் மிக மிக தீர்க்கமாக ஆதரித்த ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ என்டிஏல இருந்தாங்க. அகமதாபாத் நகரில் குஜராத் முழுவதும் முஸ்லீம்கள் வேட்டையாடப்பட்டு கொல்லப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில்
எரியிற நெருப்பில் இஸ்லாமியர்களை தூக்கி போட்டு கொலை செய்து கொண்டு கொலைகள் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில், அவருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு கொண்டிருந்த காலத்தில், முஸ்லீம் பெண்கள் இர்ஷாத் ஜஹான் ஆகட்டும், அந்த வேறு ஒரு ஃபேமஸான பெண்மணி ஒருவர், அவர் இப்போ வெளியில் அவங்க குடும்பத்தில் இருந்த அத்தனை பேரும் கொல்லப்பட்டார்கள். அந்த சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டு இருந்த காலகட்டத்தில் அகமதாபாத் நகரத்தில் என்டிஏ சார்பாக அன்றைய என்டிஏ கன்வீனர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமையில் மோடியை ஆதரித்து நடைபெற்ற ஊர்வலத்தில் முன்னணியில் நடந்து சென்றவர்கள் வைகோவும் எஸ்எஸ் பழனிமாணிக்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அதாவது குறைந்தபட்ச மனசாட்சி உள்ளவர்கள் கூட இவர்களை மன்னிக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு குஜராத் இன படுகொலைகளின் உச்சத்தில் என்டிஏவில் பங்கு பெற்றது மட்டும் இல்லாமல் நரேந்திர மோடிக்கு துதிப்பாடி அவர்கள் வெண்சாமரம் வீசியவர்கள். இந்த பேக்ரவுண்ட்லேருந்து ஆரம்பித்து பார்த்தா இன்றைக்கி சண்முகம் மீதான இந்த தாக்குதல்கள் எத்தகையது ஒரு வக்ரத்தன்மை கொண்டவை என்பது புரியும். அங்கே முடிவுகளை தனிப்பட்ட சண்முகம் எடுக்க முடியாது. அது கூட்டு முடிவு. திமுக மாதிரி, அதிமுக மாதிரி, பாமக மாதிரி எல்லாம் ஒரு தனிநபரால் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் முடிவெடுக்க முடியாது. அடிக்கடி ஒரு செய்தியை பார்ப்பீர்கள், யாரோட கூட்டணின்னு ஒரு குழப்பம் நிலவுதுன்னா, தலைவரோட முடிவுக்கு எதிராக கட்சியில் ஏதோ உணர்வுகள் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, செயற்குழு, பொதுக்குழு, ஊர்பட்ட குழுவெல்லாம் கூடி இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரத்தை மு.க. ஸ்டாலினுக்கு கொடுக்குறோன்னு ஒரு தீர்மானம் போட்டுட்டு கலைஞ்சிருவாங்க. இப்படியே தான் எடப்பாடிக்கும் நடக்கும். அந்த மாதிரிலாம் என்றைக்குமே சண்முகத்துக்கு இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரத்தை கொடுக்குறோம்னு ஒருபோதும் மார்க்சிஸ்ட் கட்சி தீர்மானங்களை போட்டது கிடையாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் போட்டது கிடையாது. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த முடிவு கூட்டு முடிவு. நீங்கள் விமர்சனம் பண்ணணுன்னா சிபிஎம்மை விமர்சனம் பண்ணுங்கள். நீங்கள் விமர்சனம் பண்ணணுன்னா சிபிஎம்மை பண்ணுங்கள். அது லாஜிக், அது உங்கள் உரிமை. அது மொக்கையான முடிவு சிபிஎம் எடுத்ததுன்னு சொல்லக்கூடிய உரிமை திமுகவுக்கு இருக்குது. அது ஜனநாயக உரிமை. ஆனால் சண்முகத்தோட முடிவுன்னு சொல்வது அயோக்கியத்தனம். ஏன்னா சண்முகம் அங்கே முடிவை எடுக்க முடியாது. ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறதுக்கு கூட ஜோக்காக சொல்லுவாங்க, சிபிஎம் ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபர்னிச்சர் வாங்கணும், 10 ஃபர்னிச்சர் வாங்கணும், 10 சேர் வாங்கணுன்னா கூட அது கை வச்ச சேரா கை வைக்காத சேரான்னு முடிவு செய்யணுன்னா, அதில் ஒரு 10 பேர் கை வைக்காத சேர் தான் வேணும்னா சண்முகம் இல்லை கை வச்ச சேர் வேணுன்னாருன்னா 9 மணி நேரம் வாதம் பண்ணி அது அவர் முடிவு மறுதளிச்சுட்டு அவர் முடிவுக்கு எதிராக முடிவெடுப்பாங்க. அந்த மாதிரியான கட்சிகள் நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இது முரசொலிக்கு நன்றாக தெரியும். ஒரு தனிநபர் அங்கே 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளில் ஒரு தனிநபரால் அங்கே முடிவு எடுக்க முடியாது. அவங்க அதுக்கு பதிலும் கொடுத்துட்டு குறைந்தபட்ச இருதய சுத்தி நேர்மை முரசொலிக்கு இருந்ததுன்னா சிபிஎம்னு நீங்கள் எழுதுங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மொக்கையான முடிவுன்னு எழுதுங்க. சண்முகத்தோட மொக்கையான முடிவு என்பது அறிவு நேர்மை இல்லாத காரியம். ஏன்னா அங்கே தனிநபர்களுக்கு எந்த அதிகாரமே கிடையாது. அதைத்தான் நான் சொன்னேன். பல நேரங்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து, அரசியல் பார்க்குற நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இறுதி முடிவை எடுக்கும் அதிகாரத்தை மு.க. ஸ்டாலினுக்கு வழங்குகிறோம், ஜெயலலிதாவுக்கு வழங்குகிறோம், கருணாநிதிக்கு வழங்குகிறோம், எடப்பாடிக்கு வழங்குகிறோம்னு திமுக அதிமுகலாம் தீர்மானம் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கட்சி மீதோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மீதோ நீங்கள் வைக்கவே முடியாது. இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் வீரபாண்டியனுக்கு கொடுக்கப்படுகிறது, அல்லது முத்தரசனுக்கு கொடுக்கப்படுகிறது, அல்லது கே. பாலகிருஷ்ணனுக்கு கொடுக்கப்படுகிறது, அல்லது இப்போ இருக்க தலைவர் சண்முகத்துக்கு செயலாளர் கொடுக்கப்படுகிறதுன்னு ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றப்பட்டதே கிடையாது. ஏன்னா அது கட்சியோட அமைப்பு விதிகளுக்கும் கட்சியோட சிஸ்டத்துக்குமே எதிரானது. அதோட அர்த்தம் இது கூட்டு முடிவு. அப்படி இருக்கும்போது ஒரு மிக முக்கியமான முடிவு, யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாதப்ப விஜய் அரசை ஆதரிப்பது என்ற முடிவு கட்சி எடுத்த முடிவு, சண்முகம் எடுத்த முடிவு இல்லை. அதுக்கு இவங்க பதில் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, சிபிஎம் தரப்புல இருந்து பாஜக, அதிமுக ப்ளஸ் திமுக அப்படின்னு எந்த கொள்கை புடலங்காயும் இல்லை. அது மாதிரி திமுக உள்ளொன்றும் வெளியொன்றுமாக இருக்கிறது. உள்ள ஒரு மாதிரி இருக்கிறாங்க, வெளியே ஒரு மாதிரி. 100% உண்மைங்க. 100% உண்மை. 100% உண்மை. திமுக, அதிமுக, பிஜேபி 3 பேரும் ஒன்று தான். 29 எலெக்ஷனில் 3 பேர் ஒன்றா சேர்ந்து கூட்டணி வைப்பாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மே 4ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் என்ன நடந்தது, ஒரு காலத்தில் பின்னால் சம்மந்தப்பட்டவர்கள் அதை பற்றி எழுதுவாங்க. மே 6ஆம் தேதி ஆளுநரை 2வது முறையாக சந்தித்து விட்டு விஜய் வரும்பொழுது அன்று அதே நேரத்தில் இந்த தலைவர்களை அழைத்த மு.க. ஸ்டாலின், இடதுசாரி தலைவர்களையும் திருமாவையும் ஐயுஎம்எல் தலைவர்களையும் அழைத்தவர், எடப்பாடியை முதலமைச்சராக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம், நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டார். இது உண்மை, அப்பழுக்கற்ற உண்மை. இது பளிங்குக்கல் மாதிரியான உண்மை. அதிர்ந்து போனார்கள். ஏன்னா இது பிஜேபியோட முடிவுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்த நாள் இது MABB இந்தியா டுடே கான்க்ளேவில் சொல்கிறார். ஆனால் அதுக்கு அடுத்த நாளே ஒரு பல்ட்டி அடித்து பேசினார். அது என்ன பல்ட்டி அடித்தார், அன்றைக்கி சாயங்காலம் என்ன நடந்துன்றது தெரியாது, தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது.
இதே விஷயத்த ஒருத்தன் உண்மை சொல்கிறானா இல்லையான்றத கொராபரேட்டிவ் எவிடன்ஸில் புரிஞ்சுக்கலாம். எம்ஏ பேபி சொன்னார், அதே திரும்ப அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி பேசினார், அது வேறு. வீரபாண்டியன் சொன்னார், ஐயுஎம்எல் காதர் மொய்தீன் சொன்னார். எல்லாருமா போய் சொல்லுவாங்க. ஒரு தீவிரமான முடிவை எடுப்பதற்கான அதிகாரத்தை மு க ஸ்டாலினுக்கு வழங்குகிறோம்னு ஒரு தீர்மானத்தை போட்டாங்களே, எதுக்கு போட்டாங்க? எல்லா எம்எல்ஏக்களையும் பாண்டிச்சேரியில் வர வச்சு எடப்பாடி எதுக்கு பேசினார்? எப்படியாவது விஜய் முதலமைச்சர் அவரை தடுப்பதற்கு எடப்பாடியை சிஎம் ஆக்கி அதை தடுக்கணும்னு திமுக முயற்சி செய்தது 100% உண்மை. இது எவ்வளவோ இதற்கு வந்து எத்தனையோ உதாரணங்கள் இருக்கின்றன. அதனால தான் அவங்க உள்ளே ஒன்று பேசுகிறாங்க, வெளியில் ஒன்று பேசுகிறாங்கன்னு ரொம்ப கண்ணியமாக அவங்க சிபிஎம்மில் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் கேட்பது, ஓகே நீங்கள் சிபிஎம்மை விமர்சனம் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களால தாங்க முடியல விஜய் அங்கே தான் விஜய் முதலமைச்சரானது தாங்க முடியாது தான் பிரச்சனையோட மூலவேர். அதுக்கு எதுக்கு ஒரு இண்டிவிஜுவல் அட்டாக் பண்ணுங்க? அந்த இண்டிவிஜுவலுக்கு அங்கே ரோல் இருந்ததுன்னா பண்ணலாம். அதை குறைஞ்சபட்ச அறிவு நேர்மை கூட முரசொலிக்கு இல்லைன்றதுக்கு இது ஒரு உதாரணம். பச்சை பொய். நீ சிபிஎம்னு சொல்லு, ஒரு தனிநபர் எதுக்கு அட்டாக் பண்ணுற? ஏன்னா அவர் உங்களை கேள்வி கேட்குறாரு. உங்களை கேள்வி கேட்டால் நீங்கள் இப்படி தான் தூஷிப்பீங்க, ஆபாச களஞ்சியமாக எழுதுவீங்க. திருமதி ஜெயலலிதான்னு ஜூன் 29, 2001 முகப்பு கட்டுரையில் கருணாநிதி எழுதுனது தான் அரெஸ்ட்டுக்கு காரணமாச்சு. அன்றைக்கி ராத்திரி பிடிச்சி உள்ளே போட்டது அதுக்கு தான். தரநாச்சு இழுத்துன்னு போனது 25 வருஷத்துக்கு தான் நடந்த சம்பவம். நான் அன்றைக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஏனையில் இருக்கேன் நான். அரெஸ்ட் பண்ணதை கண்டம் பண்ணி எல்லா தலைவர்களும் பேசுகிறாங்க. அப்போ ஜெயலலிதாவோட கூட்டணியில் இருந்த இப்போ மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அவர் எனக்கு கொடுத்த பேட்டியில் வந்து, இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம், நான் சொல்லுவது சத்தியம். எனக்கு கொடுத்த பேட்டியில் அந்த கைது கண்டனம் தெரிவித்தார். உடனடியாக அவரை விடுதலை பண்ணணும்னு கேட்டார் 30ஆம் தேதி காலையில். அது முடித்த பிறகு ஆஃப் த ரெக்கார்டு அவர் என்கிட்ட சொன்னது, இவரும் ஒன்றும் லேஸ்பட்டவர் இல்லை மணி, எப்படி ஆபாசமாக எழுதியிருக்காரு பாருன்னு அந்த முரசொலி ஒரு டேபிளில் இருந்த முந்தின நாள் முரசொலி எடுத்து காமிச்சார். அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும், ஏன்னா நான் டெய்லி முரசொலியை பார்ப்பேன். அன்றைக்கி பார்க்கல. அந்த கடிதத்தில் வந்து 5 இடங்களில் திருமதி ஜெயலலிதான்னு எழுதியிருந்தார். இது எவ்வளவு ஆபாசமான வார்த்தை! ஒரு விமனோட மேரிட்டல் ஸ்டேட்டஸை அவங்க விரும்பினா எப்படி சொல்கிறாங்களோ அதை தான் நீ எடுத்துக்கணும். அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஆகலையான்றது செகண்டரி. ஈவன் இஃப் ஷீ இஸ் மேரிட், இஃப் ஷி வாண்ட்ஸ் டு சே மிஸ்ஸுன்னா மிஸ்ஸு தான். தான் செல்வியா திருமதியான்றதை அவள் தான் முடிவு செய்யணும். ஒரு பெண்ணோட மேரிட்டல் ஸ்டேட்டஸை அவங்க தான் முடிவு பண்ணணும். ட்ரூத் இஸ் நாட் அ க்ரைட்டீரியா. இந்த அடிப்படை கண்ணியம் கூட இல்லாமல் அவ்வளோ பெரிய தலைவர் திருமதி ஜெயலலிதான்னு எழுதுனது தான் அவருடைய அரெஸ்ட்டுக்கே வழிவகுத்தது. ஸோ இது ஒரு லாங் ஹிஸ்ட்ரி இருக்குது இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு. பதவி இல்லைன்னா அதுவும் அகெயின் கருணாநிதிக்கு அதுதான் பிரச்சனை. 5 வருஷம் பவரில் இருந்துட்டு ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டை போட்டு ஷி வாஸ் டிஸ்குவாலிஃபைடு, கன்விக்டட், எம்எல்ஏவாக நிற்க முடியல, பட் சிஎம் ஆகிறாங்க. அந்த வைத்தறிச்சலில் தான் அவர் எழுதினார் திருமதி ஜெயலலிதான்னு. அதே தான் இன்றைக்கி நடக்குது. அப்போ இதை வந்து காய்தல் உயர்த்தல் இல்லாமல் கடந்த 30 ஆண்டு கால வரலாறை பார்ப்பவர்களுக்கு ஏன் டிஎம்கே இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க? அன்றைக்கி சட்டசபையை விட்டு ஏன் வாக் அவுட் பண்ணாங்க? எடப்பாடி உட்காந்துருக்காரு, இவங்க ஏன் வாக் அவுட் பண்ணுறாங்க? ஏன் பதவியேற்பு விழா முதலமைச்சர் விஜய் பதவியேற்பு விழாவுக்கு ஸ்டாலின் போல? தினம் ஏன் 300 அறிக்கை கொடுக்குறீங்க? எவ்ரிடே மூச்சுக்கு மூச்சு எது பண்ணாலும் தப்பு, அப்படி பண்ணாலும் தப்பு, இப்படி பண்ணாலும் தப்பு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களால் வந்து இந்த முடிவை ஜீரணிக்க முடியல. வெளிப்படையாக சொன்னால் அந்த அதீதமான பொறாமையில் இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாததால் வரக்கூடிய வேணாம் இது வந்து மோசமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். இவங்களும் ப்ரொவோக் ஆவாங்க. இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்தில் கவர்மெண்ட்டில் பெரிய தவறுகள் நிகழ்ந்தால் ஆன்டி இன்கம்பன்சி வந்ததுன்னா அப்போ ஃப்ரீ ஃபார் ஆல் தமிழ்நாடு அரசியல் மேலும் 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 சாக்கடையாகி போகும். நிச்சயமாக சார். அடுத்த கட்டங்கள் எப்படி நகருதுன்னு பார்க்கலாம். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.